கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் கற்று முடித்து விட்டேன் என்கின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரவே கூடாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரிங்ஸ் ஸ்டாக்னேஷன். திருப்தியானது தேக்க நிலையை கொண்டு வந்துடும். அதனால்தான் உங்களை ஷார்ப்பாக்கக்கூடிய ஆட்களோடு இணைந்து கொள்வது நல்லது. நீங்கள் யாரோடு உங்களுடைய ஆவிக்குரிய உறவுகளை வைத்திருக்கிறீர்கள் என்பது அவசியம். வசனம் சொல்லுவது போல அயன் ஷார்பன்ஸ் அயன். சில பேரோட நீங்கள் உட்கார்ந்து பேசின பிறகு நம்ம இன்னும் வசனத்தை வாசிக்க வேண்டும், கர்த்தரை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஊந்துதல் வரும். சில பேரோட பேசும்பொழுது இவங்களுக்காட்டிலும் நமக்கு நிறையா தெரியுன்ற ஒரு ஃபீலிங் வரும். அது டேஞ்சர். ஸோ நீங்கள் யாரோடு இடைப்படுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை யார் ஷார்பன் பண்ணிட்டு இருக்கிறான்னு முக்கியம். ஹூ ஸ்பீக்ஸ் இன் யுவர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், பர்ன் அவுட் ஆகாமல். கர்த்தர் கிருபையில் 25 ஆண்டுகள் நான் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுவேன். எனக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாது, பர்ன் அவுட்னா என்னன்னு தெரியவே தெரியாது. அப்சல்யூட்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஏன்னா தேவையில்லாத காரியத்தை நான் எடுத்து போட்டு செய்ய மாட்டேன். அது எவ்வளோ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஆண்டு மாற சொன்னால் டப்புன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு பி ஃப்ரெஷ், டு பி அசோசியேட்டட் வித் பீப்புள் who will challenge you, who will direct you in the right direction. நேற்று கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்வது எவ்வளோ அவசியம். ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளர்ந்தாலும், பிரதிஷ்டை செய்யப்பட்டவனாக இருந்தாலும், ஆண்டவருடைய குரலை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, வயசான பிறகும் ஆண்டவருடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கும்படி, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் பேசும்படி நான் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்று நான் பேசினோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16க்கு வாங்க, 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். சரி, பேசேஜ் புரிஞ்சிருச்சா? என்ன நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்குறாரு. கொஞ்ச நாள் ஊழியத்தில் பார்த்துருக்கீங்க. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு.
தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இதில் பேதுரு சொன்ன பதிலை இயேசு சுவாமி ஆமோதிக்கிறார். Flesh and blood has not revealed this to you, but my Father in heaven. Flesh and bloodனா மாமிசமும் ரத்தமும் இது என்ன பண்ணல உனக்கு வெளிப்படுத்தல. அப்படின்னா இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. யூ ஹாவ் ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். என் பிதா உனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க மார்க் 8:32 வாசிங்க. இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். எந்த வார்த்தை? இதுக்கு முன்னால சொல்றாரு, நான் பாடுகள் படுவேன், என்னை காட்டி கொடுப்பானுங்க, நான் சிலுவையில் அறையப்படுவேன், நான் சாக போகிறேன், 3ஆவது நாள் நான் உயிர் தெழுவேன். இது ரொம்ப தெளிவாக மாண்டி தர்ஸ்டேலேருந்து ஈஸ்டர் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கார். கரெக்டா? இந்த வார்த்தை அதையும் வாசிங்க, அது முன்னாலையும் வாசிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். சரி, சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட் என்ன? என்னை யாருன்னு சொல்றீங்கன்னா மற்றவங்களாம் வாய் மூட்டுருக்கிறான், இவன் மாத்திரம் நீ கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாரு? பிதா உனக்கு இதை வெளிப்படுத்திட்டாரு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன், ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு ரிவீல் பண்ணலன்ன உடனே அவர் சிலுவைக்கு போகக்கூடிய பாதையை என்ன சொல்கிறாரு? ரொம்ப தெளிவாக மாண்டி தர்ஸ்டேலேருந்து சண்டே என்ன ஆகும்ன்றது தெளிவாக சொல்கிறார். நமக்கு சிலுவை எப்பொழுது பரிச்சயமானது? ஜீசஸ் சிலுவையில் மரித்த பிறகுதான் நமக்கு சிலுவை ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டா? ஆனால் இங்கே ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் த கிராஸ். அப்போ கேட்குறவங்களுக்கு கிராஸ் ஏற்கனவே ஃபெமிலியராக இருந்திருக்கணும். கரெக்டா? சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே சிலுவை பற்றி பேசுகிறார். இப்போ அவனுக்கு நல்லா தெரியும் இந்த சிலுவை மரணம் எப்பேற்பட்டதுன்னு. சிலுவை மரணம் ரோம குடிமகன்களை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆக்குப்பை பண்ணுகின்ற டெரிட்டரியில் அந்த தேசத்தின் மக்கள் கிரைமில் இன்வால்வ் ஆகக்கூடாது, அதற்கு ஒரு நல்ல பாடத்தை காட்டணும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அவனை மெயின்டைன் பண்ணணும்ல, அவன் ரோமில் உட்காந்துட்டு எல்லாரும் எப்படி மெயின்டைன் பண்ணுவான். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் சிலுவை மரணம். ரோமர் இதை கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு முன்பாக ஆண்டவர் வசனத்தை என்ன சொல்லிட்டாரு? Cursed is anyone who's hanging on the tree ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். லாங் பேக் பிஃபோர் திஸ் பனிஷ்மெண்ட் could be discovered. அப்போ இவர்கள் பயன்படுத்தினது எதுக்காகனா, ஒருவனை நிர்வாணமாக பொதுவான இடத்தில் எல்லாரும் பார்க்கும்படி அந்த சிலுவையில் தொங்க விட்டா லங்ஸ் சஃபகேட் ஆகி மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாவுறது தான் அந்த மரணத்துடைய நோக்கம். தூக்கு தண்டனை உடனே செத்துருவாங்க. சவுதி அரேபியாவில் கழுத்தை வெட்டிடுவான். அமெரிக்காவில் எலக்ட்ரிக் சேர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவான். இதனுடைய நோக்கம் மரண தண்டனை மாத்திரம் இல்லை. அந்த மரண தண்டனை மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ சிலர் 3 நாட்கள் 4 நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. சில பேர் 8 நாள்லாம் உயிரோடு இருந்திருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆணி எப்படி இருந்திருக்கு, குரூசிஃபை பண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய ஹீல் போனில் அந்த ஆணி எப்படி மாட்டியிருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்போது ஒரு நபர்
தன்னுடைய அப்பர் பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ, ஷோல்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை வைத்து தங்களை சப்போர்ட் பண்ண முடியும். பட் ஒரு பாடி பில்டராகவே இருந்தாலும் ஒரு 30 மேலே புல்லப்ஸ் பண்ணுறது கஷ்டம், ஃபுல் பாடி. ஸோ சிலரை வேகமாக சாகடிப்பதற்காக முட்டியை உடச்சிருவானாங்க, சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் நிர்வாணமாக சிலுவையில் தொங்குவீங்க. எப்போ சாக போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு சாகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் சாக முடியாது. நாறுவீங்க, உங்கள் பக்கத்தில் யாரும் வர முடியாது. அவ்வழியாய் போனவர்கள் அவரை நிந்தித்தார்கள் வசனம் போட்டிருக்கோம். ஸோ இட் வாஸ் அ பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் ஷேம் அண்ட் எம்பாரஸ்மெண்ட். கௌரவமான விதத்தில் சாகின்ற சாவு அது அல்ல. அப்போது இவனுக்கு சிலுவை மரம் என்னென்னு தெரியும்ல. இவர் நான் பாடுகள் பட்டு சாவ போகிறம்பான்னு சொன்ன உடனே பேதுரு தனியாக ஜீசஸை கூப்பிட்டுட்டு போயிட்டு, ஏன்னா இப்போ தான் ஆவிக்குரிய வெளிப்பாடு வந்திருக்கு, தனியாக ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்போலாம் வர வர நீங்கள் பேசுகிறது சரியே இல்லை. வந்தானா ஜோம் பண்ணிங்களா, அற்புத அடையாளத்தை செஞ்சீங்களா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கன்னா கூட்டம் அதிகமாக வருது. நம்ம 5 அப்போ 2 மீன் போட்டதுக்கே கூட்டம் வருது. நம்ம பிரியாணிலாம் நல்லா போட்டோன்னு வச்சுக்கிங்க, இந்த எருசலேமே ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டுரும், இஸ்ரவேலே ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டுரும். நம்ம இந்த குரூசைடு இதை பேட்டர்னாகவே வச்சுப்போம். வாங்கப்பா குரூசைடுக்கு மத்தியானம் பிரியாணி போடுவோன்னா அவன் என்ன பண்ணுவான், வந்துடுவான், நீங்கள் சுகப்படுத்துங்க, இஸ்ரேலே முழுவதும் என்ன ஆகிடும். பட் வர வர உங்கள் பிரசங்கம் சரியில்லை. ஏன்னா திடீர்னு மாமிசத்தை சாப்பிடுன்றீங்க, ரத்தத்தை குடின்றீங்க. எசகு புஸ்கா ஏதோ பேசின உடனே அவனும் பார்த்து இது கடினமான உபதேசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ சப்ஸ்கிரைபர் cannot be reached போயிடுறான். See, we don't see the Bible properly. Jesus was not a very popular preacher as he went closer to the cross. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்குற அளவுனா இருக்கிற எல்லாருமே போயிட்டான். many no longer followed him. அப்போ ஒரு தலைவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? greatest preacher who ever walked on earth, greatest miracle worker, God himself could not retain a crowd. இன்னைக்கு நம்ம எதை ஆசீர்வாதம் சொல்றோம்? அப்போ பேதுரு சொல்றான், நீங்க இந்த மாதிரி எசகு புஸ்கா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் அமுக்கி வச்சா ஊழியம் கொஞ்சம் நல்லா போகும், வளரும், அநேகர் தொடப்படுவாங்க, உங்களுக்கு ஆத்ம பாரம் இல்லையா இயேசுவே அப்படின்னு ஓரமாக கூட்டின்னு போயிட்டு, அவனாச்சும் ஓரமாக கூட்டின்னு போயிட்டு இயேசுவே அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து ஜனங்களை பார்த்து அப்பாலே போ சாத்தான்னு ரகசியமாக சொல்லியிருக்கலாம்ல. அவன் ரகசியமாக தானே சொன்னான். பப்ளிக்கா உனக்கு கனம் கிடைச்சா பப்ளிக்கா அவமானப்படுறது ரெடியாரு. என் மென்டர் எப்போதும் சொல்லுவார், டாக்டர் பாலாசிங், don't just accept praises from people in public. If everybody praises you in public, be also ready to be stoned in public. பீட்டருக்கு பப்பிஷேமா இருக்கும்ல. இப்போ அவர் சொல்றாரு, வாசிங்க. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி. 2 நிமிஷத்துக்கு முன்னாலதான் ஆவிக்குரிய வெளிப்பாடு. ஆவிக்குரிய வெளிப்பாடு இருந்தும் இப்ப என்ன சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், வீட்டில் போய் பண்ணுங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனா என்ன?
தேவனுக்கு ஏற்றவைகளை வாழ்கின்ற வாழ்க்கைனா என்ன? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனா என்ன? மனுஷனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறதுனா என்ன? சிம்பிளா சொல்லுவா, போன ஒரு வாரமா நீங்க அதிகமா எதை குறித்து ஜோம் பண்ணிருந்தீங்களோ அதுதான் நீங்க யோசிக்கிறீங்க. That which concerns you the most is what you are worried about. ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்குது பேதுருவே, ஆனா உன்னை என்ன பண்ணல? தேவனுக்கு ஏற்றவைகளை உன்னால சிந்திக்க முடியல, மனுஷனுக்கு ஏற்றவைகள் தான் சிந்திக்கிற. அப்ப நேற்று என்ன சொன்னேன்? ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற நான் ஆண்டவருடைய குரல். அப்போ ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கக்கூடிய, வெளிச்சம் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி a different thing which I need to know. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை பாணி நான் அப்படி தலை குனிஞ்சிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னே தேசத்தில் தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ சொல்றாரு, நான் சிலுவைக்கு போறேன்னு நினைச்சேன், நீ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்னை ஓரமா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னியே, இப்படி சூடு நான் என்ன சொல்றேன்னு கேளு, வாசி. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு சத்தியம். ஆனால் இந்த பேசேஜில் தான் அவர் என்ன சொல்றாரு? நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை, நான் சிலுவைக்கு போறேன்னு கேட்கும் போதே உனக்கு பிபி இது மாதிரிலாம் பேசாதீங்க ஆண்டவரே நான் ஓரமாக கூட்டின்னு போனியே, இப்படி சூடு ராசா. நான் மாத்திரம் சிலுவைக்கு போறது கிடையாது, நீ என் பின்ன வர விரும்பினா உன்னை வெறுத்து உன் சிலுவைய நீ சுமந்து என் பின்னால வரணும். நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவேன்னு பாட்டு பாடுறது ஈஸி. முதலாவது சிலுவை என் பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தன்னை பலியாக செலுத்தும் பொழுது அண்ணன் பவர் ஆஃப் சின்னு, பெனால்டி ஆஃப் சின்னு, பிரசன்ஸ் ஆஃப் சின்னை பற்றி பேசியிருப்பாங்க. கரெக்டா? பவர் ஆஃப் சின்னை உடைச்சிட்டார் எங்க? சிலுவையில். பிரசன்ஸ் ஆஃப் சின் இருக்குல்ல, பவர் ஆஃப் சின்ன உடைச்சிட்டாரு. சின் ஷால் ஹாவ் நோ டொமினியன் ஓவர் யூ. ஸோ பெனால்டி ஆஃப் சின்னை உடைச்சிட்டாரு, பவர் ஆஃப் சின்னை உடைச்சிட்டாரு. ஆனால் பிரசன்ஸ் ஆஃப் சின் இன்னும் இருக்கு. அதனால தான் பவுல் சொல்றான், ஐ டை டெய்லி. இந்த டை இல்லை, இந்த டை. இந்த பேசேஜில் 2 சிலுவையும் இருக்கு. அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் பெனல்டி ஆஃப் சின்லேருந்து விடுதலை கிடைச்ச பிறகும் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழாததுக்கு காரணம் என்ன? ஒன்லி when you lose yourself will you find yourself. நமக்கு அதுதானே பிரச்சனை, அந்த சுயம் தானே பிரச்சனை. அந்த சுயத்தை டீல் பண்ணாமல் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஸோ என்னுடைய சுயமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பரிபூர்ண விடுதலை நான்
ஸோ என்னுடைய சிந்தை எதை சார்ந்ததாக இருக்கிறது? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறேனா, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறேனா? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு 3 முக்கியமான சபைக்கு பயன்படக்கூடிய ராஜ்யத்திற்கு அத்தியாவசியமான காரியங்களை கொடுத்துருக்கிறார். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். போகும்போது ஒரு கமாடிட்டி கொடுத்தாருன்னா என்ன கமாடிட்டி கொடுத்தாரு? அபிஷேகத்தை கொடுத்தாரு. காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, என்ன கொடுத்தாரு? அபிஷேகம் கொடுத்தார். அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு? நான் உனக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஃபுல் டீச்சிங் கொடுத்துருக்குறேன். நிறைய நேரம் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பேசியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நான் போவது நல்லது, நான் போகலன்னா அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவருடைய முக்கியத்துவம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். இப்போது எங்கேயும் போகாமல் இங்கே இருங்க. அவர் வந்த பிறகு, நீங்கள் பலன் அடைஞ்ச பிறகு 1:8 நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? சாட்சியாய் இருங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், எருசலேம், யூதேயா, சமாரியா அப்படி. ஆனால் 3 வருஷம் வசனத்தை கேட்டோம். இவர் ஆக்சுவலாக வந்த நோக்கம் என்னன்னு இன்னும் அவங்களுக்கு பல்ப் எரியல. ஏன்னா நான் 3 வருஷமாக எதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? வசனத்தை கேட்டு கேட்டு கடைசியாக ஃபேர்வெல் ஸ்பீச்சு கிளம்ப போகிறேன். ஏதோ 3 வருஷமாக பேசியிருக்குது, உள்ளே இறங்கியிருக்கிறோன்ற நம்பிக்கையில் போனால், சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பத்தில் ஏன்னா என்ன சார்ன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? பேசிக்கலி they never understood why he. ஒரு அரசியல் ரீதியான விடுதலையை கொடுக்கறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாருன்னு 3 வருஷம் கழிச்சு கேட்குறான். அப்போ அபிஷேகத்தை கொடுத்ததற்கு நோக்கம் அனுபவம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தை அனுபவத்தோடு நிப்பாட்டுறாங்க. அந்நிய பாஷையில் பேசினா அபிஷேகம் கிடச்சிருச்சு, அதோடு என்ன பண்ணிடுறான்? நிப்பாட்டிடுறான். அபிஷேகத்துடைய நோக்கம் என்ன? 8 என்ன சொல்றாரு? நீ பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பெந்தகோஸ்தே அனுபவத்தினுடைய நோக்கம் நீ சாட்சியாக இருப்பது. அபிஷேகத்துடைய நோக்கம் அனுபவம் இல்லை, சாட்சியாக இருப்பது. அப்போ அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லி உனக்குள்ள சாட்சியுடைய சாராம்சமே இல்லைன்னா தயவு செய்து போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த காரியத்துடைய நோக்கமே தெரியாமல் என்ன பண்ணுறேன்? 2வது 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. எதுக்காக அருளப்பட்டிருக்குது? வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி. அச்சோ, அபிஷேகமோ அனுபவம் இல்லைன்ட்டாரு. இப்போ வசனமும் என்ன இல்லைன்ட்டாரு?
உசுப்பேத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும். அதெல்லாம் பிரியாணி வாங்கினா வரக்கூடிய பச்சடி கத்திரிக்காய் மாதிரி அடிஷ்னலாக ஃப்ரீயாக வரக்கூடிய மேட்டர். இந்த எடிஃபிகேஷன், என்கரேஜ்மெண்ட் எல்லாம் மெயின் மேட்ரு என்ன? தேறினவனா எந்த நற்கிரியை செய்ய. அப்போ வசனத்துடைய நோக்கம் உங்களை உருவாக்குவதற்கு. அபிஷேகமோ அது நோக்கத்தை செய்ய விடுறதில்ல, வசனமோ அதோட நோக்கத்தை. இங்க உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்புதல். இப்போ ஏற்கனவே தேவனுக்கு ஏற்றவைகளே மனசில் எக்ஸசைஸ் கொடுத்துட்டேன்னா, இப்போ உபதேசம்னா என்ன? வசனத்தில் உபதேசத்தை நான் எப்படி கண்டு கொள்வது? கடிந்து கொள்வது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சீர்திருத்துறது, கோர்ஸ் கரெக்ஷன், அதுவும் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நீதியை படி. அப்போ வசனம் வாசிக்கும் போது இந்த நாளை எனக்கு தெரியணும். இது உபதேசம், இது கடிந்து கொள்ளுதல், இது சீர்திருத்துதல், இது நீதியை படிப்புதல். அதை நான் ஒழுங்காக வாசனாவே டீஃபால்ட்டாக அது எனக்குள்ள கிரியை செய்து நான் தேறினவனாக. ஸோ பேசிக்கலாக பைபிள் வாசிக்கிறது நோக்கம். வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் ஐ ஆம் லிசனிங்? என்னை ஆறுதல் படுத்தி எனக்கு தடவி கொடுத்து குட் தியாலஜியா இல்லை தடவாலஜியா? குட் தியாலஜியா தடவாலஜியா? மூன்றாவது எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி மேலும் நாம் அனைவரும் நம்மில் சிலர் அப்படியே போட்டிருக்க, அப்படியே போட்டிருக்க, நம்மில் சிலர் அப்படிதான் போட்டிருக்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. விசுவாசத்திலையும் அறிவிலும் விசுவாசத்தில் ஒருமனப்படுறது ஈஸி. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டது எல்லாரும் அவருடைய பிள்ளையா? விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. யாருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அங்க வசனம் என்ன சொல்லுது? தேறினவனாகும். இங்க என்ன சொல்லுது? பூரண புருஷனாகும் வரைக்கும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழிய வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரி, இந்த 3 அலைன்மெண்ட்டும் அதனுடைய பர்பஸுக்கு வந்தாதான் சர்ச் ஆப்டிமைஸ் ஆகும்.
ஆமாவா இல்லையா? வசனத்துல தானே காமிச்சிருக்கேன். பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் அவர்கள் என்ன பண்ற, ஊழியக்காரங்களை கொடுத்துட்டார். இப்போ இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, ஆண்டவர் சபையை பாஸ்டர்களுக்கு குத்தகை கொடுக்கவில்லை. எங்கேயாச்சும் லீஸுக்கு குத்துக்கிறாரா? பாஸ்டர்ஸுங்களுக்கு மாத்திரம் சபை ஆண்டவர் குத்தகை கொடுத்துருக்கிறாரா? 5 விதமான ஊழியங்கள் சபை இருக்கிற வரைக்கும் 5 விதமான டிஸ்பென்சேஷனல் தியாலஜி செசேஷனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதி திருச்சபையில் என்ன போயிடுச்சு, அது போயிடுச்சு. பட் வசனத்தை திருப்பி வாசிங்க, அது எப்படி போகும்? 10 திருப்பி வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபை ஒண்ணு இருக்குல்ல, சபை இருக்கா, போயிச்சா, இருக்கா? 100% கன்ஃபார்ம்டா. அப்போ அந்த சபைக்காக தான் இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா சபை இருக்கிற வரைக்கும். இப்போ அபிஷேகத்தையே மிஸ்யூஸ் பண்ண நாம, வசனத்தையே மிஸ்யூஸ் பண்ண நாம 5 விதமான ஊழியங்களை மிஸ்யூஸ் பண்ணாம இருப்போமா? இப்ப சபைக்காக தான் இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாரு? அவர் அனுப்பப்பட்டவர். அவர் எப்போதும் பயனியரிங் மினிஸ்ட்ரியில போய் அறிவிக்கப்படாத இடத்துல அறிவிக்கப்பட்டு புதிய காரியங்களை செய்வார். ப்ராஃபட் என்ன பண்ணுவார்? ஆண்டவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை கம்யூனிகேட் பண்ணுவார். டீச்சர் என்ன பண்ணுவார்? வசனத்தின்படி நம்ம எங்கடா இருக்கிறோம், தராசில் பாரு, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, வசன தராசில் ஒரு வெயிட் வைக்கிறீங்களே, அதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷர், இதுதான் வசனம், இதுதான் நீ வாழிடுது, இதில் எது? டீச்சர் வந்து சொல்லி தருவார். இவாஞ்சலிஸ்ட் என்ன பண்ணுவார்? நற்செய்தியை அறிவித்து ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து மக்களை நற்செய்தி பரப்பி மக்களை ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு உற்சாகப்படுத்துவார். பாஸ்டர் என்ன பண்ணுவார்? மேய்ப்பர். ஒரு ஆடுகளை எப்படி போஷித்து மேய்க்கணுமோ. இதில் யாருக்கு ஆண்டவர் சபையை குத்தகை கொடுத்தாரு? 5 பேரும் சபைக்கு அவசியம். அப்போது இந்த சிந்தை உள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? சபையை இந்த 5 விதமான ஊழியங்களை வைத்தும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ்டு எல்லா ஃப்ளேவரும் இருந்தால் தான் அவன் சபையில் தேர்னவனா இருப்பான். ஆத்ம பாரம் வரும், அறிவிக்கப்படாத இடத்துக்கு காரியங்கள் செய்ய முடியும். இது 5ம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 5ல் நான் 4 விடவே மாட்டேன், நான் மாத்திரம்தான் எல்லாத்தையும் செய்வேன்ற பாஸ்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சபையை குத்தகை கொடுக்கல, யாருக்குமே சபையை குத்தகை கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை கொடுத்துருக்கிறார். 5 விதமான ஆட்களுக்கும் வித்தியாசமான கிருபைகள் இருக்குது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சபை தான் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சபை. அப்போ 5 விதமான ஊழியம் இருந்தால் ஆத்ம பாரம் வரும், கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு தெரியும், வசனத்தின்படி எப்படி வாழணும்னு தெரியும், ஒரு அலைன்மெண்ட் இருக்கும் ஆண்டவருடைய இருதயத்தோட. இல்லைன்னா என்ன ஆகுது? இங்கிலீஷ் டீச்சர் மாத்திரம் கிளாஸ் ரூமை மூடிட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை நான் உன்னை வேறு எந்த சப்ஜெக்டை படிக்க வைக்க மாட்டேன், நீ ஃபீஸ் எல்லாம் தூக்கின்னு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு கதவை மூட்டு உள்ளே உட்காந்து, அது சைக்கோ டீச்சர். போலீஸ் கூப்பிட்டு அதை மாட்ட விடுங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவான்? என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஒரு நல்ல ஸ்கூலில் போய் பிள்ளைய சேர்த்து விடுவான். அங்கே அந்த கிளாஸ் டீச்சர் அவனோட டெய்லி 8 hour 9 hour பையன் ஸ்கூல்லே இருக்காங்க. வாரம் ஃபுல்லாக 40 hour பையன் ஸ்கூல்லே இருக்கிறான். என்ன 1 hour தான் பார்க்க வரான். அவன் கிளாஸ் டீச்சர் அப்பான்னு கூப்பிட்டுட்டானா, அதனால நான் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன், வீட்டில் வச்சிருக்கேன். அனுப்புகிறேன்ல,
10 வருஷம் படிக்கிறான், ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவனுக்கு கீபோர்டு சொல்லித்தரத்துக்கு ஒரு டீச்சரு, கிரிக்கெட் கோச்சிங்க்கு ஒரு டீச்சரு, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூஷனுக்கு டீச்சரு. அவன் என்ன கற்றுக் கொடுக்குறான், அவன் சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறது இல்லையா, பிள்ளை நல்லா வரணும். இதுக்கெல்லாம் மாத்திரம் தேடி தேடி நமக்கு இல்லாத கிருபைகள், நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லி தரத்துக்கு ஆள் என்ன பண்ணுறோம், பிடிக்கிறோம். உணர்த்தகப்ப இருக்கிறாரு, யாரும் என் பிள்ளைய மைண்டை ஏதாச்சும் சொல்லி கரப்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் அவனுக்கு அப்பாவா அவனை போத்தி போத்தி வீட்டிலே வச்சு நான் கதவை பூட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி அவனை வெளியில் யார் இடத்துல விட மாட்டேன். இதில் யாரை நீங்கள் சைக்கோ தகப்பன்னு சொல்லுவீங்க? ரெண்டாவது தகப்பன்னா தான் சைக்கோ தகப்பண்ணுவீங்க. உனக்கு சில விஷயம் இல்லைன்னு தெரியுது, அவன் உருவாகணும்னா நீ என்ன பண்ணணும்? நான் சொல்றது முதல்ல தான் நீ கேட்கணும், வெளில போகக்கூடாது வெளில போகக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் அந்த ஆளை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அப்பேற்பட்ட பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவீங்க? தகப்பனாக இருந்தால் இருந்து என்ன பண்ணியிருக்கோம்? உன் பிள்ளைய அப்படி வீட்டில் வளர்த்துருப்பியா, நோஞ்சானா? அப்போ இவனை நீ பிள்ளையா பார்க்கல, பால் கறக்கிற மாடாக பார்க்குற, கட்டி போட்டே வச்சிருக்க. அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஹார்ட். அவர் என்ன கேட்பாரு, டே உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி சிலுவையில் ரட்சணை திட்டத்தை போட்டு நீங்கள் பண்ண எல்லா டக்காய்டி வேலைக்கும் சேர்ந்து சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், பாவத்தை மன்னிச்சிட்டேன். உனக்கு பலனுக்காக ஆவியானவரை அபிஷேகமாக கொடுத்துருக்குறேன், உன்னை வழி நடத்துறதுக்கு வசனத்தை கொடுத்துருக்குறேன், வித்தியாசமான ஊழியக்கார கிருபைகளையும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்தோம் நீ இப்படி இருந்தீன்னா, இது 5 விதமான ஊழியங்கள் இந்த காரியத்தை செஞ்சா we will not be tossed away by any wind of doctrine. இதுதான் அஸ்திவாரம். இன்னைக்கு ஏன் புது புது பிரசங்கங்கள் வருது, புது புதுசாக பிரசங்கம் பண்ணுறாங்க, வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்களே? ஏன்னா குழந்தைகளாக இராமல், தொடர்ந்து வாசிங்க, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். அப்ப அலைகிறதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து வாசி. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிற ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு. இந்த முழு சரீரமும் அவரை சார்ந்தது, எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து வளருகிறது, ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் வேலையை செய்து வருகின்றது, அனைத்தும் சேர்ந்து முழு சரீரமும் உருவாகி அன்போடு வலிமை கொண்டதாக வளர உதவுகிறது. இது என்னுடைய ஈஸி தமிழ். சரீரத்தில் பார்ட்ஸு முக்கியம், அதை ஆண்டு கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு அவையும் அதனுடைய வேலையை செய்யும்போது, அப்போ நீங்கள் சரீரத்தில் அங்கத்தினரா, சரீரத்தில் வெளில வந்தவரா? அப்போ உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சால் தானே சரீரம் அதோடைய வேலையை செய்யும். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் a ரோல் டு பிளே. இப்போ என் வேலை என்ன? ஒரு சுவிசேஷகனா மற்ற ஊழியக்காரங்களோடு சேர்ந்து சபையை தேறினவர்களாகும், பூரண புருஷர்களாகும். I have to equip the saints for the work of the. இங்க அடி வாங்கிடுச்சு. இது 2 சைடு ப்ராப்ளம். தலைவர் சைடு ப்ராப்ளம், விசுவாசிகள் சைடும் ப்ராப்ளம். There is so much in all these passages. வீட்டுக்கு போங்க,
ஆண்டவரே என்னுடைய பங்கு என்ன, இந்த சரீரத்தில் என்னுடைய பங்கு என்ன? கொஞ்சம் ஏதாச்சும் ஆச்சுனாவே சுகர் ஆகிடுது, பிபி ஆகிடுது. வாட் இஸ் மை பார்ட்? என் வேலையை நான் செய்யலைன்னா சரீரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆமே. அப்போ என் வேலையை நான் ஒழுங்கா செய்யணும்ல. என்னை செயல்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் தேவையில்ல. எனி பார்ட் தனியாக வேலை செய்யுமா? எல்லா பார்ட்டும் லிங்க்டு வித் அதர் பார்ட்டு. கிட்னி சொல்ல முடியுமா நான் தான் முக்கியம்னு சொல்ல முடியுமா? லங்ஸு கோச்சிக்கும். இது தீச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தேவை. ஸோ அபிஷேகம் வேலைக்காவில் வார்த்தை சொல்ல கொடுத்த நேரம் செய்யலை, ஊழியக்காரனும். அப்போ எழுப்புதல் வாரம்னா வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவன் பெற்ற வரத்தின்படியே, as each has received a gift. So each of you has received a, use it to serve one another. If you don't use it, you will lose it. If you don't use it, you will lose it, and then you become loose. As each one has received a gift, use it to serve one another as good stewards of varied gifts. NIV ல இப்படி போட்டிருக்கு, each of you should use whatever gift you have received. நீ என்ன பண்ணும்? ஆண்டவர் என்ன கிருபை உனக்கு கொடுத்துருந்தாலும், கிருபா வரங்கள் கொடுத்துருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? நீ கட்டாயமாக யூஸ் பண்ணியே ஆகணும் மற்றவங்களை சர்வ் பண்ணுறதுக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். திரும்பி என்ன போட்டிருக்குது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகும். 5 விதமான ஊழியக்காரங்க எது கொடுத்துக்கிறாரு? பூர்ண புருஷனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயத்தம் பண்ணிட்டார். அதுக்கேற்ற கிருபையும் எனக்கு கொடுத்துட்டார். அவருடைய சரீரத்தில் நான் ஒரு அவயமாக இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொடுத்த கிருபையை, அந்த கிருபை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரியலனா அதன் அடையாளம் காட்டுவதற்கு எனக்கு ஒரு உதவி தேவை. ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் என்ன பண்ணோம்னா let us use them னு வரும்.
having gifts that differ according to the grace given to us. திருப்பி வாசிங்க அந்த வசனம் ஆரம்பத்தில். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே. இதெல்லாம் என்ன சொல்லுது? ஏற்கனவே எனக்குள்ள கிருபை கொடுத்துட்டா, ஏற்கனவே அவருடைய வேலையை எனக்குள்ள முன்குறித்து, அசைன்மெண்ட் ஏற்கனவே ப்ரிப்பேர்டு, ஆளும் அசைன்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர்டு. ஆனால் ஆள் தூங்கிட்டு இருக்கிறான். மண்டையில் 2 போட வேணாம், உனக்கு வேலை இருக்குதுப்பா, வேலைக்கேற்ற கிருபியும் நீ செய்யாததுனால கர்த்தருடைய ராஜ்யம் பாதிக்கப்படுது. தாளந்துகள் குறித்து ஒரு உவமை, ராத்தலை குறித்த ஒரு உவமை. நம்ம வாசிச்ச வசனம் என்ன சொல்றது? நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவன், நற்கிரி. அப்போ யூஸ்லெஸ் ஆன ஆள் யாருமே இல்லை. Everybody has a role to play in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஸ்பெக்டேட்டர் யாருமே இல்லை. ஆனால் சில நேரங்களிலே அவர் தாளந்துகளில் ஒவ்வொருனுடைய ஆற்றலுக்கு ஏற்ற கொடுக்கிறாரா? ஒவ்வொருவருக்கு ஆற்றலுக்கு ஏற்ற. இப்போ சரீரத்தில் நான் என்ன சொல்லிட்டேன், சுண்டவரில் அது வேலையை செய்யும், சின்ன பாட்டாக இருந்தாலும் அது வேலையை செய்யணும், லங்ஸ் அதோடைய வேலையை செய்யும், லிவர் அதோடைய வேலையை செய்யும், கிட்னி அதோடைய வேலையை செய்யும், ஹார்ட் அதோடைய வேலையை செய்யும், பிரெயின் அதோடைய வேலையை செய்யும். ஸோ ஆற்றலின்படி சிலருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அசைன்மெண்ட்டு கொடுத்துருவார். கொடுக்கும்போது அவர் அதிகமாக தான் கொடுக்குறாரு. 5 கொடுத்தவனுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அவன் எபிலிட்டி ஜாஸ்தி. 2 கொடுத்தவனோட எபிலிட்டி இவனோட கொஞ்சம் கம்மி, பட் அவனுக்கும் எபிலிட்டி இருக்குது. அந்த 1 கொடுத்ததுக்கு அது ஏற்கனவே சோம்பேறின்னு தெரிஞ்சு தான் அது 1 கொடுத்தது. ஆனால் அதிகமாக பேசுறது எது தெரியுமா? அந்த 1 தான். அதனால தான் ஃபேஸ்புக்கில் நிறைய இந்த 1ங்க தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 1 தான் எப்போது அதிகமாக பேசும். இந்த அசைன்மெண்ட் ராஜாவுடைய மகிமைக்காக, என்னுடைய மகிமைக்காக இல்லை, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணன்றதுக்காக அல்ல. இட் இஸ் பீன் கிவன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஓனர், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த மாஸ்டர். இப்போ 5 இருக்கிறவன் 7 இருக்கும்பொழுது நிப்பாட்டி இருக்கலாமா? 8 இருக்கும்போது நிப்பாட்டி இருக்கலாமா? அவனுக்கு சூப்பர்வைசர் தான் யாரும் இல்லையே. அப்போ 5 இருக்கிறவன் 7லையும் நிப்பாட்டல, 8லையும் நிப்பாட்டல. ஏன்னா அவனுக்கு அவனே கடிவாளம் போட்டுக்கல. நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அவர் எஜமானம் வரும்போது இவ்வளோ தான் முடிஞ்சிச்சின்னு சொல்ல நான் விட்டுடலை. நம்பர் 2, சுத்தீர இருக்கிறவன் என்ன பண்ணுறான்றது பார்த்தோம். இவன் என்ன பண்ணலை, அவன் ஆண்டவருக்காக செய்வதை குறைத்து கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவர் முன்பாக நான் செய்ய வேண்டும் என்று வைத்திருப்பதை நான் செய்யும் பொழுது என்னுடைய அளவுகோல் என்னுடைய சக்சஸும் இல்லை, மற்றவனுடைய சக்சஸும் கிடையாது, எனக்கு காம்படிஷனும் கிடையாது, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அவர் என்னை நம்பி கொடுத்த அந்த பொறுப்பதனை அவர் என்னைக்கு வருவார் தெரியாது. வரும் வரை ராத்தல் ஆற்றலுக்கு ஏற்றபடி கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் 1 கொடுத்தாரு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான். சிலர் அதில் எந்த பிரயோஜனமும் பண்ணாமல் அவனை இவர் கூப்பிடல. 10 ஆகுனா 5 ஆகுனா ஒருத்தன் திருப்பி அவன் இல்லாமல் போயிருந்தா கூட திட்டு வாங்கியிருக்க மாட்டான்.
திரும்பி வந்து நீங்கள் டஃப்பான ஆளும் தெரியும், விதைக்காத இடத்துல அறுப்பீங்க, தெரியுது இல்லை? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் த ஃப்ரூட்ஸ் ஆர். இப்போ இங்கே விதைக்கப்பட்ட விதையில் யார் 30, யார் 60, யார் 100ன்னு தெரியாது. ஏன் பாலிசி என்னன்னா, என் கையில் 100 விதை இருக்குது ஆண்டவரே, விதைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டது 30 காலி, ரெண்டாவது போட்டது காலி, அடுத்தது போட்டதும் காலி, ஆனால் கடைசியாக போட்டது இருக்க. ஸோ 75% சீடு போச்சு. ஆனால் அந்த 25% உழுத, அது விழுறது இந்த 75% லாஸை காட்டிலும் அதிகமாக ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறது, எந்த நிலத்தில் விழுது நமக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. How is it going to be fruitful? கண்களை மூடி அன்புநாண்டவரின் அரிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. கேட்ட காரியங்கள் நல்ல நிலத்தில் விழுந்து அதனுடைய கனியை தரும்படி கிருபை செய்கிறார். இயேசு மூலம் பிதாவே. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.